எங்கட மதுஹபல்ல மாலிக் மதுஹபோட சட்டம். அவங்க சொல்றாங்க ஒத்தரே தலை நோம்பாண்டு ராவக்கு இந்த மாசம் நான் ஃபுல்லா நோம்பு பிடிப்பேன் என்று ஒத்தர் நியத்து வைப்பாருண்டா மாசத்துக்கே அது போதுமா? இமாம் மாலிக் சொல்றாங்க ரமலான் தலைப்படை அன்றைக்கு இந்த மாசம் ஃபுல்லா நான் நோம்பு பிடிப்பேன் என்று நியத்து வச்சா அந்த மாதத்துக்கே அது போதுமா? அப்ப எங்கட மதுஹபில் உள்ள உலமாக்கள் ஷாஃபி மதுஹபில் உள்ள உலமாக்களும் சொல்றாங்க நீங்க ஷாஃபிமா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் ராவுக்கு நியத்து வைக்கணும். ஆனா ஒரு நாளைக்கு தவறி மறந்து ஒருத்தருக்கு ஒரு ராவுக்கு நியத்து வைக்க கிடைக்கலையா அவரு தலைப்போரை வந்து இந்த மாசம் ஃபுல்லா நோம்பு பிடிப்பேன் என்று நியத்து வச்சிருந்தா எண்ணம் வந்தீங்கன்னா இந்த வருஷம் நான் தான் எப்படி எல்லா நோம்பே பிடிக்கணும் அப்படி மனுஷன் வாழ்றானே அப்படி நியத்து ஆரம்பத்தில் இருந்தா மறந்து போற நாளைக்கு கவர் பண்ணிடும். அது மறந்து போற நாள் இடைவெளிய அந்த எண்ணம் அடைச்சிடும் என்று சொல்லி எங்கட ஃபுகஹாக்கள் சிலரும் சொல்லிக்கிறாங்க. அதனால் அந்த சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்ளத்துல தவறு எதுவும் இல்லை. அது முதலாவது விஷயம். முதலாவது பர்ல நியத்து வைக்கிறது. இரண்டாவது பாருங்க, அதோட நோம்பட பாடம் பெரும்பாலும் முடிச்சு. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? எங்கட உடம்பில உள்ள திறந்த துவாரங்களுக்கு, துவாரம் ஓட்ட, மூக்கு ரெண்டும் 2 ஓட்ட, காது ரெண்டும் 2 ஓட்ட, வாய் ஒரு ஓட்ட, முன் துவாரம் ஒரு ஓட்ட, பின் துவாரம் ஒரு ஓட்ட. இந்த துவாரங்களின் ஊடாக கண்ணுக்கு தெருபடக்கூடிய ஒரு பொருள் உள்ளு போகப்படாது. எங்கட உடம்பில இருக்கக்கூடிய திறந்த துவாரங்களின் ஊடாக கண்ணுக்கு தெருபடக்கூடிய எந்த ஒரு பொருளும் உள்ளு போகப்படாது. இது இரண்டாவது கட்டாய, இரண்டாவது ஃபர்து. இத மீறினா நோம்பு முறிஞ்சு போய்த்திரு. அப்படி திறந்த துவாரங்களினால உள்ளு போகக்கூடிய விஷயங்கள் 19 விஷயங்கள் இருக்குது. திறந்த துவாரங்களால உள்ளு போறது. அதை நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன், நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முதலாவது என்னண்டா, ஒருத்தரு நோம்ப பிடிச்சுக்கொண்டு தின்னுறாரு. சாப்பாடு எங்க அனுப்பணும்? வாயால, திறந்த துவாரத்தால உள்ளுக்கு அனுப்பணும். அப்ப ஒருத்தரு சாப்பாடு தின்றாரு. நோம்பு வந்தவரு தெரிஞ்சு கொண்டு நோம்பு பிடிச்சு கொண்டு திண்டா நோம்பு முறியும் தெரிஞ்சு கொண்டு தின்றாரு. குறைஞ்சது பல்லு கடையில இருந்த ஒரு சோத்து மணி அதை புழுங்கிட்டாரு. இறைச்சி துண்டு இருந்தது, நாக்கால கிண்டி எடுத்து அதை புழுங்கிட்டாரு. இவருடைய நோம்பு முறிஞ்சிடும். முதலாவது சாப்பிடுறது. இரண்டாவது குடிக்கிறது. தண்ணி ஆயிக்கலும், மருந்தாயிக்கலும், பெத்தி ஆயிக்கலும் அதை குடிக்கிறது. குடிச்சாலும் நோம்பு முறிஞ்சிடும். மூணாவது, ஒருத்தரு மூக்குக்கு தண்ணி ஊத்துறாரு, மூக்குக்கு மருந்து ஊத்துறாரு. இழுத்தடுத்து சில மருந்துகளுக்கு மூக்கு போடுவாங்க, ட்ராப்ஸ் தருவாங்க மூக்கு ஊத்துறதுக்கு. அப்படியான மருந்த மூக்குக்குள்ள ஊத்துறாரு. அப்படி ஊத்தினாலும் அவருடைய நோம்பும் முறிஞ்சு போய்த்திடும். நாலாவது, ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடுறாரு, கைக்கோ தொடக்கோ அல்ல, பின் துவாரத்தின் ஊடாக இன்ஜெக்ஷன் அனுப்புறாங்க. பின் துவாரம் அந்த துவாரத்தின் ஊடாக இன்ஜெக்ஷன் அனுப்புறாங்க. சில நோய்களுக்கு அப்படி இன்ஜெக்ஷன் அடிப்பாங்க. அப்ப அந்த துவாரத்தின் ஊடாக இன்ஜெக்ஷன் அனுப்புறதால அவருடைய நோம்பும் முறிஞ்சு போய்த்திடும். அஞ்சாவது, சிலரு காது வலி இருக்குது, காது வலி, அவங்களுக்கு காதில ஊத்துறதுக்கு மருந்து கொடுத்தீங்க. அப்ப காதுக்குள்ள அந்த மருந்தை ஒருத்தர் ஊத்துறாரு, அல்லது காதுக்குள்ள தண்ணிய ஊத்துறாரு. அப்படி ஊத்தி அது அப்படி காது வழியாக மூளையில போயிட்டு படுகுதுண்டா, காதில ஊத்துறதால அந்த தண்ணி அப்படி உள்ளுக்கு இறங்கிட்டு சொன்னா அவங்களோட நோம்பும் முறிஞ்சு போய்த்திடும். ஆறாவது, ஒருத்தர் என்ன செய்யறாரு, அவரோட கை விரலையோ அல்லது கை விரல் அல்லாத ஒரு குச்சி அல்லது ஒரு புடவை அல்லது ஒரு கல்லு, இது மாதிரி ஒரு பொருள் அவரோட பின் துவாரத்துக்குள்ள அனுப்புறாரு. சில விஷயங்களுக்கு ஃபிக்ஹில அதை சொல்றது வெக்கமா இருக்கும், ஆனா தொடர்ந்து செல்லணும். இல்லாட்டி நோம்ப பிடிச்சிப்போம், அல்லாஹ் கபூல் செய்யாம தூக்கி வீசிடுவார். அதனால மஸ்அலா படிக்கிற நேரம் அதுல வெக்கம் பார்க்கறதுக்கு இயலாம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், மதீனாவாசி பெண்கள் அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். உண்மையை கேட்கறதுக்கும் உண்மையை பேசுறதுக்கும் ஒரு நாளும் அவங்க வெக்கப்படுகல. அதனால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஆம்பளைகள் கனவு கண்டு அவங்களுக்கு கனவில விந்து வெளியானால், இஸ்தலிகம் ஏற்பட்டால் குளிப்பு கடமை, பொம்பளை அப்படி கனவில கண்டு அவக்கும்
விந்து வெளியாகிற மாதிரி ஒரு சூழல் உண்டானால் அவக்கும் குளிப்பு கடமையா என்று கேட்டான். இது ஒரு பொம்பளை வாயை திறந்து கேட்காத கேள்வி. ஒரு பொம்பளை சாதாரணமா வாயை திறந்து கேட்காத கேள்வி. இந்த கேள்விய ஹஜ்ரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டுட்டான். அப்ப பாருங்க, பெண்கள் ஷரியத் என்று வரும்போது, மார்க்கம் என்று வரும்போது அதுல வெக்கப்பட மாட்டாங்க, அதை கேட்டுக்கொள்வான். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் நான் இது சொல்றேன். என்னன்னா, ஒருத்தர் அவருடைய கை விரலையோ அல்லது குச்சி ஒன்றையோ அல்லது கல்லையோ அல்லது வேற ஏதோ மருந்து மாதிரி என்ற ஒரு பட்டையில வந்திருக்குது, அதையோ பின் துவாரத்துக்குள்ள அனுப்பினா, பின் துவாரத்துக்கு, ஏன் பின் துவாரம் திறந்த ஒரு துவாரம் ஓட்டையாக இருக்குது, உள்ளுக்கு போறதும் கண்ணு தெருபடக்கூடிய கை அல்லது ஒரு கம்பு உள்ளுக்கு அனுப்பினாங்கன்னா அவரோட நோம்பு முறிஞ்சு, அவரோட நோம்பு முறிஞ்சு. அதே மாதிரி பெண்களுடைய விஷயத்துல சொல்லப்பட்டிருக்குது. 7வது விஷயம் இது. ஒரு பொம்பளை என்ன செய்தா, அவட கை விரலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளையோ அவட முன் துவாரத்துக்குள் அனுப்புறா. முன் துவாரம் என்ன, அவ 1க்கு 2க்கு குந்திரத்துக்காக உட்காரும் போது அவட முன் துவாரத்தில எந்த அளவுக்கு வெளியாகுமோ அந்த பகுதிக்குள்ள இவட விரலையோ அல்லது வேறு ஏதோ ஒரு பொருளையோ உள்ளுக்கு அனுப்பினான்னு சொன்னா, அது மருத்துவத்துக்காக அனுப்பினாலும் சரி அவட நோம்பு முறிஞ்சு. ஆணோ பெண்ணோ பின் துவாரத்தில் அவங்களோட விரல் அனுப்பினா அல்லது வைத்தியத்துக்காகவோ வேற எதுக்காகவோ ஏதாவது பொருள் அனுப்பினா அவங்களோட நோம்பு முறியும். பெண்ணுடைய விசேடமா சொல்லப்பட்டி முன் துவாரத்தில அவட விரலை உள்ள அனுப்புவாண்டா அவட நோம்பு முறிஞ்சிடும். 8வது விஷயம் என்னண்டா, ஒருத்தரு மருந்து அனுப்புறார், மருந்த ஒருத்தர் புழுங்குறாரு. அப்படி மருந்த புழுங்கினாலும் அதன் மூலமாகவும் நோம்பு முறிஞ்சிடும். அதே மாதிரி 9வது விஷயம், ஒருத்தரு சக்திய இழுத்தடிக்கிறார், வாந்திக்கு சக்தி சும்மா வரல, மனம் பெருட்டி சும்மா வரல, இவர் விரல போட்டு குத்தி குத்தி சக்திய வெளியில் எடுத்து போட்டுட்டார். அப்படி எடுத்து போட்டேன்னு சொன்னா அது இவருடைய நோம்ப முறிச்சிடும், இவருடைய நோம்ப முறிச்சிடும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தருடைய விருப்பம் இல்லாம அவர் விரல போட்டு சக்திய வெளியில எடுத்து போடல, தானாகவே சக்தி வெளியில வந்துட்டு, அப்படி வந்தா நோம்பு முறியாது. தானாக வாந்தி வந்தால் நோம்பு முறியாது. இவங்களே விரல போட்டு அப்படி சக்திய வெளியில எடுத்து போட்டா நோம்பு முறியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிஸ்தகா ஃபஅலைஹில் கலா, யாரு சக்தியை இழுத்து போட்டுக் கொள்றாங்களோ அவங்க கலா செய்யணும். வமன் ஜராஹு ஐ கலபஹுல் கையு, யாரை அறியாம அவங்கள மிகச்சி சத்தியம் சக்தி வந்துடுதோ அவரு கலா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 10வது விஷயம், ரமலானுடைய பட்ட பகல்ல ஹராம் தெரிஞ்சு கொண்டு நோம்பண்ட நினைப்போட கணவன் மனைவி உறவில ஈடுபட்டாலும் நோம்பு முறிஞ்சிடும். கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா நோம்பு முறிஞ்சிடும். 11வது விஷயம், ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு கணவன் மனைவி இருக்கிறார், இவங்க நேரடியான குடும்ப வாழ்க்கையில உறவில ஈடுபடல, அப்படி ஈடுபடாம வேறு ஏதோ செயல்கள்ல ஈடுபட்டா, நேரடியான உறவில ஈடுபடாம வேற ஏதோ செயல்கள்ல ஈடுபட்டதால அந்த ஆம்புலக்கோ அல்லது பொம்புலக்கோ விந்து வெளியாகிரும்னு சொன்னா அப்பவும் நோம்பு வெளியாகும். உறவில ஈடுபட்டா விந்து வெளியானாலோ இல்லையோ நோம்பு முடிஞ்சிடும். உறவில ஈடுபடாம வேறு வேறு காரியங்கள்ல ஈடுபட்டு விந்து வெளியாகிரும்னு சொன்னா நோம்பு முறிஞ்சு போய்த்திரும். 13வது விஷயம், ஒருத்தர் நோம்பு பிடிச்சுக்கொண்டு வுது செய்கிறார் அல்லது நோம்பு பிடிச்சுக்கொண்டு குளிக்கிறார், சுன்னத்தான குளிப்போ அல்லது பரலான குளிப்போ ஏதோ குளிக்கிறார், நோம்பு பிடிச்சுக்கொண்டு குளிக்கிறார். குளிக்கிற நேரம் சிலர் பழக்கம் இருக்குது வாய் கொப்பளிக்கிறது, விசேஷமா வுது செய்த நேரம் வாய் கொப்பளிக்கிறார். அப்ப நோம்பில வாய் கொப்பளிக்கிற நேரம் சும்மா நோம்பலா வாய்க்குள்ள தண்ணி எடுத்து லேசா தான் கொப்பளிக்கணும். இவன் ஓண்டு வாயை இழுத்து தொண்டைக்குள்ள தண்ணி அனுப்பி அதால தண்ணி உள்ளுக்கு இறங்கிட்டாலும் நோம்பு முறிஞ்சு போய்த்திரும். குளிப்புக்காகவோ அல்லது உணவுக்காகவோ வாய் கொப்பளிக்கிற நேரம் ஓவரா நல்லா தண்ணிய உள்ளுக்கு அனுப்பி அது தொண்டைக்குள்ளால உள்ளு பெய்துட்டா நோம்பு முறிஞ்சு போய்த்திரும். 14வது விஷயம், ஒருத்தர் உணவு செய்த நேரம் அல்லது குளிக்கிற நேரம் மூக்கு தண்ணி அனுப்பின நேரம் ஓவரா அனுப்பி அதோட மூச்சை முழுத்தத்தால தண்ணி அப்படி உள்ளு போய்த்திரு, அப்படி போனாலும் நோம்பு முறிஞ்சு போய்த்திரும்.
அதே மாதிரி 15வது விஷயம் சொல்றாங்க, ஒருத்தர் அவரோட நாக்கில துப்பி நீர் இருக்குது, உமிழ் நீர், துப்பி நீர், அது நாக்கில சேர்ந்திருக்குது. இவர் அப்படி துப்பி நீரை நாக்கில வச்சு அப்படி வாய்க்கு வெளியில நீட்டுவார். துப்பி நீரை நாக்கு நுனியில வச்சு நாக்கை அப்படி வாய்க்கு வெளியில் எடுக்காரு. எடுத்து நாக்க திரும்ப உள்ளுக்கு எடுத்து அந்த துப்பு நீரை புழுகிறாரு. புழுங்கினு சொன்னா இவருடைய நோம்பும் முறிஞ்சிடும். எதை போல சொன்னா உதாரணம் காட்டுறாங்க. ஒருத்தர் பொம்பளைகளுக்கு அதிகமா இந்த சந்தர்ப்பம் வரும். அவங்கதான் ஊசி நூலும் வச்சுக்கொண்டு தச்சு கொண்டு இருப்பாங்க. ஒரு பொம்பளை என்ன செஞ்சா, ஒரு நூலண்டை எடுத்து அவட வாயில வச்சா. என்ன அதை கொஞ்சம் ஈரமாக்கினா தானே ஊசட அந்த இதுல போடையிலும், ஓட்டையில சரியா போடையிலும், அதுக்காக வாயில வச்சா. வாயில வச்சு இப்ப அவட வாயிலுள்ள உமிர் நீரால அந்த நூல் நனைஞ்சிட்டு, பிறகு இப்ப இவர வாயில் இருந்த துப்பி நீர் அந்த நூலுக்கு போயிட்டு திரும்ப அதே நூலை 2ஆம் தரம் வாய்க்குள்ள வச்சு இப்ப அந்த நூலில் உள்ள ஏற்கனவே போன உமிழ் நீர் துப்பி நீர் இவர வாய்க்குள்ள மறுபடியும் வந்துட்டு அது அப்படியே அந்த துப்பி நீரை புழுங்கினா நோம்பு முறிஞ்சிடும். அப்ப பாருங்க, நூல் நெய்க்கிற நேரமும் எவ்வளவு கவனமா ஆயிக்கோணும். அப்ப நூலை வாயில வச்சு முதலாவது தடவை ஈரமாக்கினா அந்த நேரம் அந்த நூலில ஈரம் போச்சு, துப்பு நீர் போச்சு. திரும்ப சரியாக ஈரமாக்கி பட்டில்ல, 2ஆம் தடவை மறுபடியும் வாயில வச்சதால பழைய துப்பு நீர் வாய்க்குள்ள வந்து அந்த துப்பு நீரை திரும்பவும் புழுங்கினா நோம்பு முறிஞ்சு போயிட்டு. 16வது மசாலா, ஒத்தரை வாயிலிருந்து வெளியில ஒன்றும் துப்பு நீர் எடுக்கல, ஆனா வாயில இருக்கக்கூடிய உமிழ் நீர் துப்பு நீர் அதுல வித்தியாசம் ஒண்ணு வந்துட்டு. எப்படி வித்தியாசம்? உதாரணத்துக்கு ஒருத்தர் கலர் நூல் எல்லாம் வச்சுக்கொண்டு வாயில அப்படி வச்சு வச்சு அதை ஈரமாக்கு. அதனால நூலில இருந்த டையால வாயில இருக்கிற உமிழ் நீரும் அப்படியே சிவப்பாயிட்டு அல்லது மஞ்சள் ஆயிட்டு அல்லது பச்சை ஆயிட்டு, நூலோட கலர் வாயில் இருக்கக்கூடிய உமிழ் நீர்ல வந்துட்டு. இப்ப என்ன செஞ்சுட்டாண்டா, இந்த உமிழ் நீரை, பச்சை உமிழ் நீர் மஞ்சள் உமிழ் நீரை அப்படியே புழுங்கினா அவங்களோட நோவும் முறிஞ்சு போய்த்திடும். அது 16வது மசாலா. சில நேரம் அப்படி அந்த துப்பு நீர் கலர் மாறுகிறது நஜிசா இருக்கவே. உதாரணத்துக்கு ஒருத்தரோட வாயில ரத்தம் வருகிறது, முரசால அல்லது உதட்டால ரத்தம் வந்து அந்த ரத்தத்தால துப்பு நீர் அப்படியே சிவப்பாயிட்டு. இப்ப என்ன செய்யறாரு, நல்லா துப்பி 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 அந்த ரத்தத்தை எல்லாம் வெளியில் அனுப்புறாரு. வெளியில அனுப்பினாலும் கூட வாய கழுகாம இப்ப நினைச்சிட்டாரு அந்த ரத்தம் எல்லாம் பெய்த்துட்டு என்று நினைச்சுக்கொண்டு உமிழ் நீரை புழுங்கினா அப்பவும் அவருடைய நோம்பு முறிஞ்சு போய்த்தது. இது 17வது விஷயம். 18வது விஷயம் என்னன்னா, ஒருத்தரோட தொண்டை குழியில இருந்து செம கட்டி வருகிறது, சளி கட்டி அப்படி கலந்து வருகிறது. சில சாடை இருமினொன்னே வந்துடும், அப்படியே செம கட்டி வருகிறது. அதை நல்லா இருமி வெளியில துப்புவதுக்கு சந்தர்ப்பமும் மீந்தது. இவன் சோம்பேறித்தனத்துக்கு பேசாம இருந்துட்டான். இருமினொன்னே சளி வந்தது, துப்புவதுக்கு வசதி இருந்தது, இவ துப்பாம பேசாம இருந்துட்டான். அப்படியே அந்த சளியை புழுங்கினு சொன்னா நோம்பு முறிஞ்சு போயிட்டு, அப்படியே நோம்பு முறிஞ்சு போயிட்டு. இப்படி 18 மசாலாக்கள் துவாரங்களின் ஊடாக ஏதோ பொருள்கள் உள்ளு போறதால நோம்பு முறியறதுக்குள்ள சட்டம் இங்க சொல்லப்பட்டி. ஆனா விளங்கிக்கோங்க, இந்த 18 கட்டங்களும் எப்ப தெரியுமா நோம்பு முறிக்கும்? இந்த சட்டங்களை தெரிஞ்சொத்தருக்கும் நோம்பு யாரோட வம்பு செஞ்சாட்டார். 15 விளங்குறங்க. ஒருத்தருக்கு இந்த சட்டம் ஒண்ணு தெரியாம பேவாக்கில நோம்பு பிடிச்சிங்க, சட்டமே தெரியா. ஆனால் எந்த நாளும் சட்டம் தெரியாத பைலா கொடுவோம் இல்ல, சட்டம் தெரியாத எந்த நாளும் போயிடலாம். சட்டம் தெரியாத இந்த மன்னிப்பு தாரை தெரியுமா கிடைக்கும்? உலமாக்களே இல்லாத ஊர்ல வாழ்றவங்களுக்கு. மன்னஷா பஈதன் அனில் உலமா, உலமாக்கள் இல்லாத ஏரியாவில் வாழ்றவங்களுக்கு. மாத்தறையில் உள்ளவங்களுக்கு வாய் தர கிடக்காது. 2 புறத்து 2 மதரசா வைக்குது. உலமாக்கள் இல்ல, உலமாக்களை உருவாக்குற ஃபேக்டரியா வைக்குது 2 சைடுக்கும். அதனால் இங்குள்ளவங்களே பேசுறதுக்கு இயல, எங்களுக்கு தெரியாது சொல்றதுக்கு இயலாது. அப்ப சட்டம் எல்லாரும் தெரியும். 2வது, நான் நோம்போட செய்கிறேன் என்றது யாதிக்கும். அப்படி ஞாபகத்தோட செஞ்சாதான்
அவங்களோட நோம்பு முறிஞ்சிடும். சரி.